ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதாங்க எங்கள் தோட்டம். ஊருக்கு வந்துருக்குறாங்க. காலையில் தான் வந்தோம். அங்கே ஏதோ டிராக்டர் தேங்காய் போடுவாங்களாட்டு இருக்குது. சத்தம் கேட்டுருக்கு பாருங்க, காமிக்கிறேன். பயங்கர வெயிலாக இருக்குதுங்க. பாருங்கள், அங்கே ஒருத்தர் மேய்ஞ்சிட்டு இருக்கிறாருங்களா, அதையும் இன்னொரு குட்டியாக ஃப்ரெண்ட் இருந்துச்சு. இவங்க இப்போ தான் குட்டி போடுச்சுங்க. இங்கே 2 பேர் வர இங்கே இருக்கிறாங்க. வருங்க, 2 பேரும் மாலையில் இருக்கிற போட்டு கடிச்சிட்டு இருக்கிறாங்க. தட்டு போட்டு போர் போட்டு வச்சுருக்குதுங்க. வர அங்கே ஒரு மாடி கட்டி வைக்குதுங்க. எல்லாம் நிழலுக்கு. அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. வர இங்கே ஒரு லட்சுமி இருக்கிறாங்க. கன்றுக்குட்டி 2 அந்த பக்கம் கட்டி வச்சுருந்துச்சுங்க. கோழி போகுது. இவருது எங்களுக்கு காவலுக்கு. இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. இவருக்கும் கோழிக்கு பயங்கர சண்டையாக இருக்குது. அங்கே ஒரு கருப்பர் படுத்துருக்கிறாரு. ஏன்டா 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 அங்கேயே நான் அவுத்துட்டு ஓடி இருந்தால் தான் கத்தியே வச்சுருக்குது. உள்ளேயே இருக்காது. அவுத்து விட்டோம்னா பின்னாடியே சுற்றிட்டு தோட்டத்தை வெளியே போயிடும். வேறுங்க இவர் ஒரு கண்ணுக்குட்டி, இவர் ஒரு கண்ணுக்குட்டி, இவர் ஒரு படுத்துருக்கிறாரு பாருங்க. இருடா பார்த்தா கண்ணு போடும்போது சரி ஃபுல்லாக காடுங்க. வானம் பார்த்த பூமி பாருங்க. மழை வந்தால் தான் தண்ணிங்க. இங்கே வரும் கிணறெல்லாம் எடுத்து கிணறு சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. ஃபுல்லெல்லாம் வற்றி இதாகிருச்சு. வரும் பூரெல்லாம் மரம் செடி தான் எல்லாம் இதாகிருக்கு. கிணறுல தண்ணியே இல்லை. மழை வந்தால் தான் இந்த பக்கமெல்லாம் தண்ணியேங்க. வானம் பார்த்த பூமி. ஆனால் வெயில் பயங்கர வெயிலுங்க. நம்ம சைடு அங்கத்துக்கு இங்கே பயங்கர வெயில். வேப்ப மரம் முள்ளுவேலி மரம் வேணால் பச்சை பசையே நிற்குதுங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தை? இங்கே வந்து டைம் போகிறதே தெரியாது. நான் எப்பாச்சும் ஒரு தடவை வருவேங்க. இங்கே போட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். தொட்டில் தலை வச்சுருக்கு. இந்த கோழிக்கு நாய்க்கு வந்து பயங்கர சண்டையாக இருக்குதுங்க. இவர் வரைக்கும் என்னமோ பார்த்துட்ருக்கிறார். நான் என்னமோ பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கிறாரு. முள்ளுவேல் காய் பொறிச்சு போட்டால் சாப்பிடாம அவர் வேணால் காஞ்சி எடுத்து சாப்பிட்ருக்கிறாரு. பாருங்க, அந்த பக்கம் பூரா செடி முள்ளுவேல் செடி தான் முளைச்சிருக்குதுங்க. தண்ணியே இல்லை. எல்லாம் வெயிலாக இருக்கிறதுனால நிழலையே அப்படியே கட்டி வைக்குதுங்க.